மாமியார் வீட்ல இருந்து ஃபோன் பண்ணி பர்த்டே செலிப்ரேஷனுக்காக ரெயின்சிகா பாப்பாவோட தாய் மாமா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாரு. வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணியிருந்தாங்க. நாம மதியம் நம்ம அண்ணன் தங்கச்சிங்க எல்லாருமே சேர்ந்து நம்ம ரெயின்சிகா பாப்பாவோட பர்த்டே செலிப்ரேஷனை எங்க வீட்டில் வச்சிருந்தோம். மாமியார் வீட்டில் ஒரு டைம் செலிப்ரேட் பண்ணலாம் வாங்க அப்படின்னு சொல்லி ஃபேமிலியோட கூப்பிட்டுருந்தாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு நாங்க நம்ம வீட்டில் செலிப்ரேஷன் முடிஞ்ச உடனே நாங்க எல்லாருமே சேர்ந்து மாமியார் வீட்டுக்கு வந்துட்டோம். மாமியார் வீட்டுக்கு வந்த உடனே நம்ம ரெயின்சிகா பாப்பாக்கு புது ட்ரெஸ் அவங்க எடுத்திருந்தாங்க. நம்ம ரெயின்சி குட்டி புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அவங்களுக்காக வாங்கி வச்சிருந்த கேக்கை ரெடி ஆயிட்டாங்க. ஒரு பக்கம் என் தங்கச்சி நம்ம ரெயின்சிகா பாப்பாவுக்காக சூப்பரா கேக் ரெடி பண்ணியிருந்தாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரெயின்சிகா பாப்பாவோட தாய் மாமா ஈவினிங் செலிப்ரேஷன் பண்றதுக்காக அவங்க வீட்லயும் கேக் சூப்பரா ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. ஒரே நாள்ல ரெண்டு இடத்துல நம்ம ரெயின்சிகா பாப்பாவுக்காக மாமியார் வீட்லயும் சரி எங்க அண்ணன் தங்கச்சிங்க எல்லாருமே சேர்ந்து என் பிள்ளைக்காக அவங்க எல்லாருமே சேர்ந்து செலிப்ரேஷன் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நிறைய பேர் என்ன கான்டாக்ட் பண்ணி எங்க கிட்டயுமே பழைய போட்டோஸ் நிறைய இருக்கு, அதை நீங்க புது போட்டோவா ரெடி பண்ணி தர முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி இருந்த பழைய போட்டோஸ் எல்லாமே நான் புது போட்டோவா ரெடி பண்ணிருக்கேன். சோ இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், அதுக்கான சாம்பிள்ஸ் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. சோ உங்களுக்கும் இந்த மாதிரி பழைய போட்டோவை புது போட்டோவை ரெடி பண்ணணும் அப்படின்னாலும், இல்ல உங்க குழந்தைங்க போட்டோ இல்ல உங்க ஃபேமிலி போட்டோ இதே மாதிரி சூப்பரா போட்டோ ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னா நீங்க அனுப்புற போட்டோவை போட்டோ ஃப்ரேமா ரெடி பண்ணி உங்க அட்ரஸ்க்கே கொரியர் போட்டுருவோம். சோ உடனே இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணுங்க.